ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி நம்ம சேனலில் உலகத்திலேயே தோன்றிய முதல் சிவன் கோயில்னு உத்திரகோசமங்கைக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சுன்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இன்றைக்கு நிறைய கோயில்களில் நவக்கிரகங்களை வழிபடுறோம். ஆனால் ஆதி காலத்தில் இந்த கோயிலில் நவக்கிரக வழிபாடுகள் இல்லை. மனிதர்கள் சூரியனையும் சந்திரனையும் செவ்வாயும் தான் கோயில் உள்ள வச்சு கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்குமே இந்த 3 தெய்வங்கள் மட்டும்தான் நவக்கிரகங்களுக்கு பதில் கும்பிடுறாங்க. இந்த உத்திரகோசமங்கை கோவில் பார்த்திங்கன்னா பல யுகங்களுக்கு முற்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ராவணருக்கு கல்யாணம் நடந்தது இந்த கோயிலில் தானா. ராமாயண காலகட்டத்துக்கு முன்னாடியே இந்த கோயிலானது இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ராமாயண காலகட்டத்தில் ராவணரின் மனைவியான மண்டோதரி தீவிரமான உயர்ந்த சிவபக்தரை தான் திருமணம் பண்ணிக்கணும்னு தவம் இருந்து வராங்க. பல காலமாக திருமணம் நடக்காமலே போகுது. ஒரு கட்டத்தில் மண்டோதரியுடைய தீவிர பக்தியினால் சிவபெருமான் அவங்க கேட்ட வரத்தை கொடுக்குறாரு. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்த ராவணரை மண்டோதரிக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு சிவபெருமான். இந்த கோயிலில் மங்களநாதர் சன்னதிக்கு முன்பு தான் திருமணம் செய்து வைக்கிறாரு. இந்த மங்கள சம்பவத்தை, இந்த திருமணத்தை சிவபெருமான் செய்து வைத்த பிறகுதான் இவருக்கு மங்களநாதர் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. கல்யாணம் மட்டும் நடத்தி வச்சது மட்டும் இல்லாமல் ராவணருக்கும் மண்டோதரிக்கும் சிவபெருமானே குழந்தையாக பிறந்து காட்சி கொடுத்து ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தியிருக்காரு. ராவணருக்கும் மண்டோதரிக்கும் ரொம்ப காலமாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்திருக்கு. மறுபடியும் மண்டோதரி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அவங்க தவத்தை மெச்சி போய் சிவபெருமான் மண்டோதரிக்கு காட்சி கொடுக்க போகிறாரு. அப்படி காட்சி கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தலத்தில் சிவபெருமான் குருநாதராக இருந்து 1000 சிவனடியார்களுக்கு வேதங்களை சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இந்த கோயிலுடைய 3000 வருடம் பழமையான ஸ்தல விருட்சமான இலந்தை மரத்தடியில் வச்சு இந்த டைமில் தான் ஒரு குழந்தை ரூபத்தில் மண்டோதரிக்கு காட்சி கொடுக்க இலங்கைக்கு போக முடிவு பண்ணுறாரு சிவபெருமான். அப்படி கிளம்பும்போது தாங்கிட்ட பாடம் படித்த சிவனடியார்கள் கிட்ட வேதங்கள் இருந்த ஓலை சுவடிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நான் இப்போ போய் மண்டோதரிக்கு காட்சி கொடுப்பேன். எந்த ஒரு நொடியில் ராவணன் என்னை தீண்டும் போது இந்த இடத்துல அக்னி பிளம்பா உருவெடுத்து நிற்பேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் மண்டோதரிக்கு காட்சி கொடுக்க போகிறாரு. சிவபெருமானாகிய குழந்தை மண்டோதரி கையில் கிடைக்குது. தெய்வத்தின் சாராம்சத்தில் குழந்தை இருக்குதுன்னு மண்டோதரிக்கு தெரியுது. கொஞ்ச நேரத்தில் ராவணரும் வந்துடுறாரு. குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆனால் ராவணருடைய கண்களுக்கு மட்டும் பல நிறங்களில் சாமி காட்சி கொடுக்குறாரு. அந்த குழந்தைய ராவணர் தொட்ட உடனே அக்னி பிளம்பா உத்திரகோசமங்கையில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் உருவெடுக்கிறாரு சிவபெருமான். இப்படி சிவபெருமான் அக்னி பிளம்பா உருவெடுத்துட்டாரு. இனி என்னென்ன நடக்க போகுதோ, வேதங்களை நம்மளால் காப்பாற்ற முடியுமோ முடியாதோ, சிவபெருமான் வந்து கேட்டால் நம்ம என்ன சொல்கிறதுன்னு பயந்து அவரோடவே நாம் ஐக்கியமாயிடலாம்னு சொல்லிட்டு இங்கே இருந்த சிவனடியார்கள் எல்லாரும் அந்த அக்னி பிளம்புக்குள்ளேயே குதிச்சிடுறாங்க. கடைசியாக ஒருத்தர் மட்டும் கடவுள் கொடுத்துட்டு போன ஓலை சுவடிகள், அந்த வேதங்கள் அனைத்தையும் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த ஓலை சுவடிகளை பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு. பிறகு சிவபெருமான் மறுபடியும் வந்து சேர்றாரு. அக்னி பிளம்புக்குள்ளே சேர்ந்திருந்த 999 சிவனடியார்களுக்கு சிவபெருமான் மோட்சம் கொடுக்கறாரு. இந்த அக்னி தீர்த்தத்துக்குள்ளேயே அவங்க மீன்களாக மாறி சிவபெருமானுடைய அடியார்களாக என்னென்னைக்கு இருக்கணும் அப்படின்னு வரம் கொடுக்கறாரு. அதே சமயத்தில் வேதங்கள் உள்ள ஓலை சுவடிகளை காப்பாற்றி வச்சிருந்த சிவனடியாருக்கு சிவபெருமான் ஆசி கொடுத்து மறுபிறவி எடுக்கும்படி செய்கிறாரு. மறுபிறவி எடுக்கணுமா? அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களை மறந்து போயிட்டா என்ன பண்ணுறது? எப்படி உங்களை வந்து சேர்றதுன்னு கேட்ட சித்தருக்கு சிவபெருமான் நானே உன்னை வந்து தடுத்தாட்கொள்வேன்னு உறுதியை கொடுக்குறாரு. அந்த சிவனடியார்களில் மீதமிருந்தவர் மறு ஜென்மத்தில் மாணிக்க வாசகராக பிறவி எடுக்கிறாரு. 63 நாயன்மார்களில் முக்கியமான நால்வர்களாக சொல்லப்படக்கூடியவர்கள் தான் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். இந்த நால்வரில் ஒருவராக பிறவி எடுத்து திருவாசகத்தை பாடுறாரு. திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பாடின பாடல்கள் தான் பள்ளியறை பாடல்களாக எல்லா சிவன் கோயில்கள்லையும் இன்றைக்கு வரைக்கும் பாடப்பட்டுருக்கு. இப்படி அந்த 1000 சிவனடியார்கள் அக்னி லிங்கத்துக்குள்ளே போய் ஒன்றி போனதை குறிக்கும் விதமாக இந்த கோயிலில் சகஸ்ரலிங்கம் சன்னதியும் இருக்குங்க.
இந்த உத்திரகோசமங்கை கோவில்ல 2 மாணிக்க வாசகருடைய சிலை இருக்கு. ஒன்று முற்பிறவியில் வந்த மாணிக்க வாசகரோட சிலை முடிலாம் வச்சிருப்பாரு. அடுத்த பிறவியில் மாணிக்க வாசகர் நாயன்மாரா மாறி தலைமுடிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய மாணிக்க வாசகரையும் இந்த திருத்தலத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த கோயிலில் 7 அடுக்கு ராஜகோபுரம் இருக்குதுங்க. மங்களநாதர் சன்னதிக்கு அடுத்து மங்களநாயகி அம்மனுக்கான தனி கோபுரமும் இருக்குது. மரகத நடராஜருக்கு தனி சன்னதியும் இருக்குதுங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வாராகி அம்மனுடைய சிலை இருக்கிறது போல ஆதி காலத்தை சேர்ந்த வாராகி அம்மனுடைய சிலையும் இந்த உத்திரகோசமங்கை கோயிலில் இருக்குதுங்க. எத்தனையோ பெயரும் பெருமையும் சிறப்புகள் வாய்ந்த கோயில்கள் நம்ம நாடு முழுவதும் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அந்நியர்கள் இந்த பூமியில் படையெடுத்து வரும்போது எத்தனையோ கோயில்களில் செல்வங்களை சூறையாடி சிலைகளை சேதப்படுத்தி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1300 இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மரகத நடராஜர் சிலையை பற்றி கேள்விப்பட்டு அதை எடுக்கிறதுக்காக ஒரு அந்நிய படையெடுப்பு நடந்ததாகவும், ஆனால் அவங்களால இந்த மரகத நடராஜரை தொடக்கூட முடியலை அப்படின்னும் திண்ணமாக நம்பப்படுது. அப்படிப்பட்ட பெயரும் புகழும் வாங்கின மரகத நடராஜரை எல்லா நாளும் நம்மளால் போய் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியும். ஆனால் சந்தனக்காப்பு பூசப்பட்டு தான் பார்க்க முடியும். அவருடைய உண்மையான மரகத தரிசனத்தை பார்க்கணுன்னா வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் பார்க்க முடியும். மார்கழி திருவாதிரை அபிஷேகம் நடக்கக்கூடிய முந்தைய நாள் பார்க்கலாம். அதாவது ஆருத்ரா தரிசனத்துக்கு முந்தைய நாள் சுவாமியை நம்ம பார்க்கலாம். சாமிக்கு சந்தன காப்பு எடுத்துட்டு 32 வகையான அபிஷேகங்கள் செய்து மறுநாள் சந்தன காப்பு பூசப்படும். ஆருத்ரா தரிசனத்துக்கு முந்தைய நாள் சாமியுடைய மேனில இருந்து சந்தனமானது களையப்பட்டு பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சந்தனமானது மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு மக்களால் நம்பப்படுது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகை அன்னைக்கு தான் வருது. அன்னைக்கு நீங்கள் உத்திரகோசமங்கைக்கு போனீங்கன்னா ஆருத்ரா தரிசனத்தை பார்க்கலாம். மரகத கல்லாலான சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முந்தைய நாள், அதாவது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி சந்தனக்காப்பு களையப்பட்டு 32 வகையான அபிஷேகங்கள் செய்வாங்க. அன்னைக்கு போனீங்கன்னா மரகத கல்லாலான சிவபெருமானை நம்ம தரிசிக்க முடியும். நீங்களும் ஆருத்ரா தரிசனம் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.